கிறிஸ்து இயேசுவில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான மாலை வேளையிலே விண்ணேற்பு மாதாவினுடைய 7ஆம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் பங்கு தந்தையின் பேராலும் உதவி பங்கு தந்தையின் பேராலும் திருப்பலியை தலைமை பொறுப்பேற்று நிறைவேற்றி நமக்காக இறைவேண்டல் செய்கின்ற அருள் தந்தையின் பேராலும் என் பெயராலும் உங்கள் யாவருக்கும் 7ஆம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை இறை ஆசீரோடு கூடி இருகரம் குவித்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை அப்படியே மகிழ்ச்சியோடு தெரிவிங்களேன். உங்கள் முகத்தையெல்லாம் காட்டி சிரித்து பல்லெல்லாம் காட்டி ஈஸ்வன் பல்லரெல்லாம் என்ன வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆனால் இன்றைக்கி சிரிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல, சிரிக்கிறவங்கள பார்க்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. இந்திய நாட்டில் 2 பேரும் நீங்கள் சிரிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்திய நாட்டில் 2 பேரும் நீங்கள் சிரிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ஆள் சிரிக்காமலே செத்து போயிட்டார். நாட்டினுடைய மிகப்பெரிய பதவியில் இருந்தவர். ஒரு ஆள் சிரிக்காமலே நாட்டினுடைய மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் வேணால் ஃபோட்டோக்களை திருப்பி பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு யார் சிரிக்காமல் இருக்கிறான்ட்டு. இதனால் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழாக்களை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே என்னுடைய இந்த மறைவுரைக்கு இந்த 3 நாட்களும் மறைவுரை ஆற்றுவதற்காக என்னை அழைத்த உங்கள் பங்கு தந்தைக்கு என்னுடைய நன்றியையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இறை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய மறைவுரை 2 அம்சங்களை கொண்டது. ஒன்று, ஏன் இந்த திருவிழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம், எதற்காக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது திருவிழா என்றாலே கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக நம்முடைய குடும்பங்களிலே பொழியப்படுகின்ற நாட்கள். விசேஷமாக கடவுள் அபூர்வமாக அல்லது அபூர்வமாக கடவுள் தம்முடைய ஆசீர்வாதங்களை பொழிகின்ற நாட்களாக இருக்கிறது. எவ்வாறு இந்த கொடியானது உயரே பறக்கின்றதோ அல்லது இந்த பலூனானது மரியே வாழ்க என்று பறக்கின்றதோ, உயர்ந்து பறக்கின்றதோ, இப்போ தான் கொடியை பல பேர் உயர்ந்து பார்க்குறாங்க, பறக்குதோ உண்டு. எனவே அந்த கொடி உயரே பறப்பது போல நம்முடைய வாழ்க்கையையும் கடவுள் உயரே உயர்த்துகின்றார், உயர்த்தி கொண்டே இருக்கின்றார். எவ்வாறு உயர்த்துவார் என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்களிலே நிறைவாக நிரம்புகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களும் உயர்த்தப்படும் என்பதற்காகத்தான் ஒரே குடும்பமாக கூடி வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் இறைவனுடைய குடும்பங்களாக திருக்குடும்பங்களாக வாழ்கிறோம். எனவே இது ஆசீர்வாதம் மிக்க நாட்கள். நம்முடைய குடும்பங்களை கடவுள் உயர்த்துகின்ற நாட்கள். எவ்வாறு உயர்த்துகிறார் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறைவசனங்களை படிக்கின்ற பொழுது கடவுள் மோசேயை நோக்கி ஆபிரகாமை நோக்கி சொல்வார், ஆபிரகாமே, உன்னை நான் ஆசீர்வதித்து பெரிய இனமாக மாற்றுவேன். கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெரிய இனமாக மாற்றுகிறார். உனக்கு விண்மீன்களைப் போல பலகி உன்னுடைய இனத்தை பலகி பெருகச் செய்வேன். கடவுள் பிள்ளை பேர்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். விண்மீன்கள் எண்ண முடியாத அளவுக்கு இருப்பதை விட உன்னுடைய இனத்தை நான் பலகி பெருகச் செய்வேன் என்று சொல்லி கடவுள் ஆசீர்வாதத்தை பொழிகிறார். திருமண நாள் அன்று வாசிக்கப்படுகின்ற ஜெபத்திலே அருமையாக சொல்லப்படும், நீங்கள் உங்களுக்கு கடவுள் பிள்ளை பேர்களை வழங்கி நீங்கள் பிள்ளையினுடைய பிள்ளைகளை காண்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது. திருமணத்திலே சொல்லப்படக்கூடிய 2 பண்புகள், நீங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பீர்களாக. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அப்படி யாராவது பார்க்கறதுக்கு இருக்காங்களா? உங்களுடைய இனத்தை பலகி பெருகச் செய்வேன் என்று சொன்னார். யாரு? கடவுள் ஆபிரகாமை நோக்கி. ஆசீர்வாதம். அன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தா மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படிதானம்மா? குடும்பத்தில் 10 பேர் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க, ஏன் 1.5 டஜன் கூட இருந்துச்சு. 1.5 டஜனுக்கு நான் 2 லட்சமா சம்பளம் வாங்கினாங்க.
இல்லை வெளியில பிரான்ஸுக்கும் துபாய்க்கும் அமெரிக்காவுக்கும் போய் சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்க? இல்லையே. சாதாரண கூலி வேலை செய்து 10 பிள்ளைகளையும் கஞ்சி கொடுத்து காப்பாற்றவில்லையா? யார் வீட்லயாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்லை. ஆனால் இன்று என்ன செய்யறோம்? நம்முடைய இனத்தை நாம் பலுகி பெருக செய்கிறோமா அல்லது இனத்தை நாம் மூடி மறைக்கிறோமா? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் என்று நம்முடைய இனத்தை அல்லவா, நம்முடைய சமூகத்தை அல்லவா மூடி மறைத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களாக இருக்கிறது. அப்படி என்றால் இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்கே? என்னுடைய ஆசீர்வாதம் எங்கே? எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி. நாளைய தினத்திலே அல்லது இன்னும் சிறிது காலகட்டங்களிலே திருப்பலை நிறைவேற்றுவதற்கு கூட பிள்ளைகள் இருப்பார்களா என்றால் குருக்கள் இருக்க மாட்டார்கள். ஏன்னா 2 பிள்ளையை பெற்றுக்கிட்டு என்ன சொல்றீங்க? என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை துபாய்க்கு போகணும், என் பிள்ளை அமெரிக்காவுக்கு போகணும். என் பிள்ளை என்னைக்காவது சாமியார் ஆகணும்னு சொல்லியிருக்கிறோமா? அன்னைக்கு 10 பிள்ளையை பெற்றுக்கிட்டு 8 பிள்ளையை பெற்றுக்கிட்டு என்ன சொன்னாங்க? ஏய், நீ சாமியார் ஆகணும், நீ சிஸ்டர் ஆகணும், நீ சாமியார் ஆகணும், சிஸ்டர் ஆகணும் சொல்லி சொல்லி வளர்த்தார்களா? இல்லையா? வளர்த்தாங்கல்ல. இந்த எந்த குடும்பங்களில் நீ சாமியாரப்போ, நீ சிஸ்டர் அப்போன்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் கைவிட்டு எண்ணக்கூடிய குடும்பங்களாகத்தான் இருக்கிறது. இல்லையாமா? நான் சொல்றது உண்மையா? உண்மை இல்லையா? உண்மை தானே. அப்போ இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வரும்? எனவேதான் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், உன் இனத்தை நான் பலுகி பெருகச் செய்வேன். இன்னைக்கு சித்தப்பா அல்லது மாமா, அக்கா, அண்ணன் சொல்றதுக்கு கூட ஒரு பிள்ளை இல்லையே. ஒன்ன பெத்து வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தண்ணி கொண்டு போவதுக்கு கூட பிள்ளை இல்லையே, படுத்துக்கிட்டா. உண்மைதானே? உண்மைதானம்மா? அதனால என்ன சொல், சாமி உனக்கு என்ன தெரியும், படுற கஷ்டம் எனக்குள்ள தெரியும், பிள்ளையை பெற்றுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணியிருந்தா தானே. நான் என்ன சொல்கிறேன், நீங்களாவது ஒரு பிள்ளைய 2 பிள்ளைகளை தான் பெற்று என்ன பண்ணுறீங்க, கஷ்டப்படுறீங்க. செமினரில் எத்தனை பிள்ளைகளை வச்சு நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், படுறோமா இல்லையா? எத்தனை பிள்ளைகளை வச்சு நாங்கள் கஷ்டப்படுறோம். கஷ்டம் அல்ல அது, கஷ்டம் அல்ல அது, சுமை அல்ல. மாறாக ஒரு மனிதரை உருவாக்குகின்ற முறைகள், வளர்த்தெடுக்கக்கூடிய முறைகள். அது என்னால சொல்கிறேன், நீங்கள் 2 தானே பெற்றுக்கிடுறீங்க, 4 பெற்றுக்குங்க. இனிமேல் 2 நீங்கள் வச்சுக்கோங்க. 1 பாண்டிச்சேரி டைசிஸ்க்கு அனுப்பிடுங்க, இல்லை எங்கள் கிளரீஷன் சபைக்கு அனுப்புங்க, இன்னொன்று பாண்டிப்புழு சிஸ்டருக்கு அனுப்பி விட்டுருங்க, இல்லை வேற எந்த சிஸ்டர்ஸ்க்காவது அனுப்பி விட்டுருங்க. 2 நீங்கள் வச்சுக்கோங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய, சிந்திக்க வேண்டும், சிரிப்பதற்கல்ல, சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்றால், உன் இனத்தை நான் பலுகி பெருகச் செய்வேன் சொல்றார். இனத்தை பலுகி பெருகச் செய்வேன், உனது பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். பெருமையா சொல்றீங்களா இல்லையா? என் மகன் சாமியாரு, என் மகன் சிஸ்டர், பெருமையா சொல்றாங்களா இல்லையா? அப்ப அந்த உன் இனத்தை, உன்னுடைய பெயரை நான் உயர்த்துவேன், உன்னுடைய பெயரை நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஒன்று அதுதான். அது மட்டுமல்ல, சொல்வாரு, உன்னை நான் செல்வனாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை நான் செல்வனாக்குவேன் என்று சொல்கிறார். உன்னை நான் செல்வனாக்குவேன். நாம் எல்லோரையும் கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் செல்வர்களாக மாற்றி இருக்கிறார். சொல்றேன் எப்படி மாற்றி இருக்கிறார். இணைச்சட்ட புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். தெளிவாக சொல்வார், நீ ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, அப்பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவாரே அன்றி தாழ்ந்து போக விட மாட்டார், உன்னை தலையாக்குவாரை தவிர வாளாக்க மாட்டார். இணைச்சட்டம் 28:13 தெளிவாக சொல்கிறது, உன்னை உயர்த்துவாரை அன்றி தாழ்ந்து போக விட மாட்டார். அதே இணைச்சட்ட புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கின்ற பொழுது தெளிவாக சொல்லுவார், நான் உன் சந்ததியினரை உன்னுடைய மூதாதையர்களை ஆசீர்வதித்ததை விட நான் உன் சந்ததியினரை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தாலே நான் உயர்த்தி கொண்டிருப்பேன் என்று. உன் மூதாதையரை ஆசீர்வதித்ததை விட 1000 மடங்கு கடவுள் நம்மையும் நம்முடைய சந்ததியினரையும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். எனவே கடவுள் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாரை என்று தாழ்ந்து போக விட மாட்டார், நம்மை தலையாக்குவாரை தவிர ஒருபொழுதும் வாளாக்க மாட்டார். உதாரணம் சொல்றேன், நாம் தாழ்ந்து போய்விட்டோமா, உயர்ந்திருக்கிறோமா, தாழ்ந்து போயிருக்கிறோமா என்று சற்று ஒரு சில உதாரணங்களோடு நான் முடிக்கிறேன். ஒன்றுமில்லை, ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பாக எல்லார் வீட்லையும் எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சா, கரண்ட் இருந்துச்சா? சாதாரண மண்ணெண்ணெய் விளக்கு, சாதாரண மண்ணெண்ணெய் விளக்கு. அந்த மண்ணெண்ணெய் விளக்கை சுற்றி தான் என்ன செய்வோம், 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எல்லாம் உட்காந்து படிப்போம். அது பக்கத்து வீட்டில் கூட மண்ணெண்ணெய் விளக்கு இருக்காது. ஆனால் இன்னைக்கு இந்த மண்ணெண்ணெய் விளக்குகளை நாம் எங்கு பார்க்க முடிகிறது? 5 ஸ்டார் ஹோட்டலில், 3 ஸ்டார் ஹோட்டலில்.
நம்முடைய எல்லாருடைய வீடுகளிலும் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது அல்லவா? வாழ்க்கையில் உயரவில்லையா? வாழ்க்கையில் உயரவில்லையா? கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கவில்லையா? ஒன்று, எத்தனை வீடுகள் இந்த நெல்லிக்குப்பத்திலே மிகப்பெரிய மாடி வீடுகளாக இருந்தது 30-40 வருடங்களுக்கு முன்பாக? சாதாரண ஓலை வீடுகளாக இருந்திருக்கலாம், ஓட்டு வீடுகளாக இருந்திருக்கலாம். இதை தாண்டி தான் பெரிய மத்த வீடு இருந்துச்சாமா? இல்லல்ல. இன்று கடவுள் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதித்து பெரிய பெரிய மாடி வீடுகளாக உயர்த்தவில்லையா? சிந்திக்கணும். அப்படி என்றால் கடவுள் நம்மை உயர்த்தி இருக்கிறாரே தவிர ஒரு பொழுதும் கடவுள் நம்மை தாழ்ந்து போக விடவில்லை. 30 வருடங்களுக்கு முன்பாக எத்தனை பேர் வீட்டிலே அம்பாசடர் கார் இருந்துச்சு, இல்ல BMW கார் இருந்துச்சு, இல்ல கோண்டா கார் இருந்துச்சா? இல்லையே. ஒரு சாதாரண சைக்கிள் இருந்தாலே பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன். அந்த சைக்கிளை தாண்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? TVS 50 இருக்கும். அந்த TVS 50 இருந்தால் அதை விட பெரிய பணக்காரன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஸ்கூட்டர் இருக்கும். அதுதான் டாக்டர், வெட்டினரி டாக்டர்ஸ் வச்சிருந்த ஸ்கூட்டர். இல்லை பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் இருந்த ஸ்கூட்டர். பெரிய பெரிய லேண்ட்லார்ட் வீட்டில் தான் அம்பாசடர் கார் இருக்கும், மாருதி 800 இருக்கும். இதை தாண்டி வேற எங்கேயாவது இருந்துச்சா? இன்னைக்கு எங்கேயாவது சைக்கிளை பார்க்குறோமா? ஒரு வீட்டில் குறைஞ்சதும் 3-4 பைக் வச்சிருக்கிறான். அது 120cc, 150cc, 200cc பைக் வச்சிருக்கிறாங்க. யார் வீட்லயும் அந்த மாருதி 800 பார்க்குறோமா? இல்லையே. எல்லாருடைய வீடுகளிலும் கடவுள் ஆசீர்வாதத்தை நமக்கு நிரம்பி தரவில்லையா? கடைசியா இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். ஏம்மா, உங்கள் அம்மா உங்கள் அப்பாலாம் கல்யாணம் முடிஞ்சு வரும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு இப்போ போகிறீங்களா, லாரியாக போகுதில்ல, மிக்சி, கிரைண்டரு, ஏசி, 3 காட்டு பெட்டு, அப்புறம் டன்லப்பு பில்லோ, டன்லப்பு மேட்ரஸ், இதெல்லாம் உங்கள் அம்மா கொண்டு போனாங்களா? ஏம்மா கொண்டு போனீங்களாம்மா? நல்லா யோசித்து. நீங்கள் கொண்டு போனது ஒரு 2 பில்லோ, வீட்டுக்காரருக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று, அப்புறம் 2 ஜமுக்காலம், ஒரு கோரப்பாய். இதை தாண்டி வேற ஏதாவது கொண்டு போனீங்களா? ஒரு அம்மி, ஒரு உரையல், ஒரு உலக்க, இவ்வளோதானம்மா கொண்டு போனீங்க. அது மாட்டு வண்டியில் கொண்டு போயிருப்பீங்க. இதை தாண்டி லாரியா போச்சு, மிஞ்சி போனால் 5 சேலை கொண்டு போயிருப்பீங்க. அதுங்க ஒரு போத்தீஸ் பையில், இந்த காலத்தில் போத்தீஸ் பை அப்படிப்பட்ட ஒரு பையில், தகர பெட்டியில், ட்ரங்கு பெட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பெட்டியில் கொண்டு போனீங்க. அவ்வளோதானே? நான் பொய்யா சொல்கிறேன்? உண்மையை தானே சொல்கிறேன். இன்னைக்கு பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு போகும் பொழுது 100 பவுன் போடலை, 1 கிலோ தங்கம் போடலை, கிலோ கணக்கில் இல்லை, லாரியா அனுப்பி வைக்கல. அப்படி என்றால் கடவுள் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தவில்லையா? எனவே திருவிழா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே குடும்பமாக வந்து கடவுளிடத்திலே மண்டியிட்டு ஜெபித்து கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நம்முடைய குடும்பங்கள் உயரே பறக்க வேண்டும். எனவேதான் கடவுள் சொல்கிறார், உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று உன்னை நான் தாழ்ந்து போக விட மாட்டேன். வாக்கு மாறாத தெய்வம் சொல்லுகிறார். வாக்கு மாறாத தெய்வம். அன்னைக்கெல்லாம் நல்லா யோசித்து பாருங்களேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள் என்ன பெரிய 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 பணக்கார வீடுகளாக இருந்துச்சு? இல்லை. ஸ்கூலுக்கு 2 யூனிஃபார்ம் தான் இருந்திருக்கும். அதுவும் திருவிழா நாட்கள் கூட கோடி துணி எடுத்துடுறா யூனிஃபார்ம் தான் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த யூனிஃபார்மை ஸ்கூலுக்கு போட்டுட்டு போவாங்களேன்ட்டு. இதுதான் சொல்கிறேன். அந்த 2 யூனிஃபார்மையும் என்ன செஞ்சுருப்போம்? பெஞ்சில் உட்காந்து நல்லா தேய்ச்சி பின்னாடி ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டை பார்த்தீங்கன்னா, ஐயோ என் பிள்ளைக்கு ஓட்டையாக இருக்குதே, இதை தச்சு கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சுருப்போம்? அம்மா கஷ்டப்பட்டு இன்னொரு துணியிலேருந்து வெட்டி தச்சு கொடுத்துருப்பாங்க. நம்மளும் என்ன செஞ்சுருப்போம்? அந்த ஓட்டையை மறைச்சிக்கிட்டு அப்படியே போயிருப்போம். ஆனால் அது குடும்பத்தில் கௌரவம், ஐயோ என் பிள்ளைக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? இன்னைக்கு கடவுள் நம்மளை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? எப்படி எந்த அளவுக்கு ஓட்டையாக கிழிச்சு போட்டுட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டைலுன்றான். அன்னைக்கு ஓட்டையை போட்டுட்டு போனால் கிறுக்கன்னா, அன்னைக்கு ஓட்டையை போட்டுட்டு போனால் கிறுக்கன்னா, கிறுக்கு பையன் போகிறான் பாரு ரோட்டில். இன்னைக்கு அதே ஓட்டையை போட்டுட்டு போனால் எவனாவது கிறுக்கன்றான்னா, அப்போ எத்தனை கிறுக்கு பையனுங்க தெரிஞ்சிட்டு இருக்கான்னு நீங்கள் பாருங்க. அதுவும் ஸ்டைலாக கிழிச்சு போடுறாங்க. சாதாரணமாக இல்லை, பையன்க மட்டும் இல்லை, பொம்பளை பிள்ளைக்கு அதுக்கு போட மேலே இருக்குங்க. கோயிலுக்கே பாதியை தான் போட்டு வருதுக்க, கோயிலுக்கே தான் போட்டு வருதுக்க, பாதியை போட்டு கேட்டா கடவுள் அபூர்வமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் இதற்காக அல்ல. கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் இதற்காக அல்ல. கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் ஒற்றுமையிலும் கடவுளுடைய அன்பிலும் இறை நம்பிக்கையிலும் வளர வேண்டும் என்பதுதான்
ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இதைத்தான் என்னாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 21 முதல் படிக்கின்ற பொழுது கடவுள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் திருமுகத்தை உங்கள் பக்கமாக திருப்பி உங்களுக்கு அருள் புரிவாராக. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுள் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு உதவி புரிவாராக. எனவே கடவுள் ஆசீர்வதித்து அருள் கூர்ந்து உதவி புரிவது ஏதோ நுகர்வு கலாச்சாரத்தின்படி செல்வதற்காக அல்ல, காற்றிலே அடித்து செல்லப்படுகின்ற பதரை போல் வாழ்வதற்காக அல்ல, மாறாக கடவுளுடைய இறை நம்பிக்கையிலே வாழ்ந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கத்தின்படி நாம் வாழுகின்ற பொழுதுதான் கடவுள் சொன்னார் அல்லவா, உன்னுடைய சந்ததியினரை நான் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தால் உயர்த்துவேன் என்று சொன்ன கடவுள் வார்த்தை மாறாமல் உயர்த்தி கொண்டிருப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, திருவிழா என்று சொல்லக்கூடியது சாதாரணமானது அல்ல, மாறாக இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுகின்ற இந்த நாட்களாக நம்முடைய குடும்பங்கள் அமையட்டும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தான் அன்னை மரியாள் திருக்குடும்பம். அன்னை மரியாள் ஒரு புனிதர் மட்டுமல்ல, இறைவன் விரும்பிய ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் அன்னை மரியாள். அவர் கடவுள் விரும்பிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். நாசரேத் ஒரு இல்லத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைய குடும்பங்களுக்கு ஒரு பெரும் வழிகாட்டியாக அமைந்து விடுகிறது. எனவே அன்னை மரியாள் நம்முடைய குடும்பங்களுக்கு சிறந்த முன்மாதிரி உள்ள ஒரு குடும்பமாக எப்படி வாழ்கிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒன்று, இறைவனை மையமாக கொண்ட வாழ்க்கை, கடவுளை மையமாக கொண்ட வாழ்க்கை. தோபித்து எழுதிய புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்களை படிக்கின்ற பொழுது, தோபித்து படுக்கையில் இருந்து எழுப்பி தன்னுடைய மனைவியை அழைத்து, வா என் அன்பே, எழுந்திரு என் அன்பே, நாம் இறைவனிடம் மன்றாடுவோம், ஜெபிப்போம். குடும்பமாக ஜெபிக்கிறார், இறைவனை மையமாக கொண்ட குடும்பம். அதே போன்றுதான் அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்திற்கு, கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்கிறார். எனவேதான் இறைவனை மையமாக கொண்ட குடும்பம். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சட்ட பாக்கெட்டில், நம்முடைய பிள்ளை சட்ட பாக்கெட்டில் என்ன இருக்கும், ஏதாவது புனிதர்களுடைய படம் இருக்கும், இல்லை இயேசுநாதருடைய படம் இருக்கும், அப்படி தானே? இன்னைக்கு நிறைய பேருடைய சட்ட பாக்கெட்டில் பாருங்கள் என்ன படம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேருடைய சட்ட பாக்கெட்டில் பாருங்கள் என்ன படம் இருக்குன்ட்டு. நீங்கள் நினைக்கிறீங்க இயேசுநாதர் படமும் மாதா படமும் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இல்லை, அப்படி என்றால் யாரை நான் மையமாக வைத்து வாழ்கிறேன்? என்னை படைத்த கடவுளையா, இறைவனை மையமாக வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் ஜெபம், திருப்பலி அல்லது விவிலிய வாசிப்பு இவற்றை மையங்களாக கொண்ட குடும்பங்களாக அமைய வேண்டாம். ஜெபம், திருப்பலி, வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது திருப்பலிக்கு போகலாம் என்ன செஞ்சிருப்பாங்க, காலையிலேயே அடித்து விரட்டிருப்பாங்க, தண்ணி எடுத்து மேலே ஊற்றி போடா திருப்பலிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறோம், டியூஷனுக்கு போகணுன்னு தான் சொல்கிறோம். டியூஷன், நீங்கள் டியூஷனுக்கு போனோன்னா மட்டும் அந்த பிள்ளை 100க்கு 100 எழுதி நீட்டில் பாஸ் பண்ணியிருந்து நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அங்கே எல்கேஜிக்கு போகிற பிள்ளைக்கு யார் வீட்டு பாடத்தை செஞ்சு கொடுக்கறது? ஒரு டேம் பீஸ் 40,000, ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம். எதுக்கு? எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்து வீட்டு பாடம் யார் செய்கிறா? அந்த பிள்ளையா செய்து? நீங்கள் தானங்க செய்றீங்க. ஆனால் என் பிள்ளை ஏபிசிடி சொல்லுது 1.5 லட்சம். இந்த ஏபிசிடி சொல்றதுக்கு 1.5 லட்சம், 1.5 லட்சம். இதுக்கு ஒரு டியூஷன் வேற, இதுக்கு ஒரு டியூஷன். இறைவனை மையமாக வைத்து வாழுகின்ற இதைத்தான் யோசுவா எழுதிய புத்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் தெளிவாக சொல்கிறது, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை பணிவோம், நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை பணிவோம், அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்களிலே நிறைவாக வந்து சேரும் என்று சொல்கிறார். எனவே இறைவனை மையமாக வைத்து வாழுகின்ற குடும்பங்களை ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்தால், இறைவனை மையமாக வைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது கடவுள் உங்களை உயர்த்துவாரே என்று தாழ்ந்து போக விட மாட்டார்.
இரண்டாவதாக அன்னை மரியாள் நமக்கு கற்பிக்கின்ற ஒரு செய்தி, நம்முடைய குடும்பங்கள் அன்பும் தியாகமும் நிறைந்த ஒரு குடும்பங்களாக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் அன்பும் தியாகமும் நிறைந்த ஒரு தாயாக இருக்கிறாள். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரம் 27, 28 இறைவசனங்களை படிக்கின்ற பொழுது அவர் சிலுவை அடியிலே தன்னுடைய மகனிடத்திலே நின்று தன்னுடைய அன்பை அவள் பொழிகிறாள். துன்பத்தை கண்டு அவள் ஓடிவிடவில்லை, மாறாக அவர் கடவுளிடத்திலே அன்பு செய்கிறார். தன்னுடைய மகனை அன்போடு அரவணைத்துக் கொள்கிறார். சிலுவை அடியில் இறுதி வரை தன்னுடைய மகனோடு நின்று துன்ப நேரத்தில் கூட அவர் அன்பை கொடுப்பதற்கு தயங்கவில்லை. நம்முடைய குடும்பங்களிலும் அன்பு இல்லத்தில் மட்டுமல்ல, அல்லது இன்பத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொருடைய துன்பத்திலும் அந்த அன்பும் தியாகமும் பகிரப்பட வேண்டும். இன்பத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அந்த அன்பும் தியாகமும் பகிரப்பட வேண்டும். இதைத்தானங்க கல்யாண அன்னைக்கு பங்கு ஃபாதர் சொல்லியிருப்பார். உங்கள் வலது கரங்களை சேர்த்து பிடிங்கள்னு சொல்லி ஒரு ஜபம் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? வார்த்தைப்பாடு என்ன சொன்னார் சொல்லுங்களேன். 2 பேரும் கையை பிடிச்சிருப்பாங்களே, உங்கள் வலது கரங்களை சேர்த்து பிடிங்கள் சொன்னாரா சொல்லலையா? சொன்னாங்கல்ல. என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க. நீங்க தான் நாங்களா சொன்னோம்? நீங்க தானே சொன்னீங்க. சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும். சாமி, நாங்க ஒரே ஒரு முறை தான் சொன்னோம். நீ எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருப்ப? நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்த. நீனே சொல்லி முடிச்சிடான்னு இருக்கு. அப்படிதான் இருக்கு. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன். அதானே இன்பத்திலும் துன்பத்திலும். எனவே இன்பமும் துன்பமும் ஒன்றாக இணைந்து செல்லுகின்ற ஒரு குடும்பத்தில் தான் தியாகம் இருக்கும். இதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். மூன்றாவதாக அன்னை மரியாள் மீது நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று, அன்னை மரியாள் ஒரு பணிவுள்ள எளிமையுள்ள ஒரு தாயாக இருக்கிறாள். ஒரு பணிவுள்ள. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47, 48 இறைவசனங்களை படிக்கின்ற பொழுது, என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து அகமகிழ்கின்றது என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை நோக்கி சொல்கிறாள், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அப்படி இருந்த ஒரு தாயானவள் பணிவாக எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறாள். அன்னை மரியாள் தன்னை உயர்த்தவில்லை, மாறாக இறைவனை உயர்த்துகிறார், கடவுளை உயர்த்துகிறார். தற்பெருமை குடும்பத்தை உடைத்து விடுகிறது, பணிவு குடும்பத்தை இணைக்கிறது. எனவே தற்பெருமை அல்ல, மாறாக நாம் அன்பை பெறுகின்ற குடும்பங்களாக வாழ வேண்டும் என்று. நான்காவதாக அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது, குடும்பத்திலே சமூக பொறுப்புள்ள சேவை மனப்பான்மையுள்ள ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37 முதல் 45 உள்ள இறைவசனங்களை படிக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் எலிசபெத்திற்கு உதவி செய்வதற்காக விரைந்தோடி செல்கின்றாள். அவருடைய கால்கள் சேவை செய்வதற்கென்று சொல்லுகிறது. நம்முடைய குடும்பங்களிலே எப்படிப்பட்ட ஒரு சேவை மனப்பான்மை இருக்கிறது? குடும்பத்திலே ஒவ்வொருவரும் பிறருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? எனவே ஒரு குடும்பம் என்பது தனக்காக மட்டும் வாழுகின்ற குடும்பம் அல்ல. ஒரு குடும்பம் என்பது தனக்காக மட்டும் வாழ்வதல்ல. அண்டை வீட்டார்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, முதியவர்களுக்காக, நோயாளிகளுக்காக நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சமூக பொறுப்புள்ள சேவை மனப்பான்மை உள்ள குடும்பங்களாக நாம் வாழுகிறோமா என்ற ஒரு எண்ணத்தை அன்னை மரியாள் இன்று நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறாள். ஐந்தாவதாக அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்ட குடும்பம். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்ட குடும்பம். எப்படிப்பட்ட ஒரு பொறுமை? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 48 முதல் 51 வரை இறைவசனங்களை படிக்கின்ற பொழுது அவருடைய தாயை பார்த்து, மகனே ஏன் இப்படி செய்தாய்? நானும் உன்னுடைய தகப்பனும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று அவர் பொறுமையோடு கடவுளை பார்த்து மகனை பார்த்து கேட்கிறார்.
காணாமல் போனது இயேசுவை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை நம்ம பிள்ளை காணாம போயிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? சனியனே, எங்க போய் தொலைஞ்ச? அறிவு இருக்கா? எங்களை விட்டு நீ பாட்டுக்கு ஓடிட்டியே என்ற கேள்வியைத்தான் நாம் கேட்கிறோமே தவிர நாம் என்ன சொல்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, இயேசுவை பற்றி அனைத்தும் அன்னை மரியாள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் உள்ளத்தில் இருத்தி தியானித்தாள். இன்று இந்த பொறுப்பும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாத காரணத்தினாலே இன்று சொல்லப்படுகின்ற செய்தி, ஒரு வருடத்திற்கு 30,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் விவாகரத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை, அறிவியல் ஆய்வு சொல்கிறது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாத காரணத்தினாலே இன்று 30,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் டைவோர்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக இன்று ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்னை மரியாளிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான். இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். 6வது அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒன்று மன்னிக்கின்ற குடும்பம். மன்னிக்கின்ற குடும்பம். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே தெளிவாக சொல்கிறார், ஒருவர் ஒருவரை பொறுத்துக் கொண்டு ஒருவர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தாமல் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். மன்னிக்கின்ற குடும்பம். மரியாளின் வாழ்க்கை முழுவதுமே குற்றம் சுமத்தாமல் காட்டாமல் பிறரை மன்னிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. மன்னிப்பு இல்லாத குடும்பத்திலே அன்பில்லை. மன்னிப்பு இல்லாத குடும்பத்திலே அன்பு இல்லை. ஏன்? கடவுள் நமக்கு அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். மன்னிப்பு தலையில் முள்முடி சூட்டியவனை, முகத்திலே காரி துப்பியவனை, எள்ளி நையாடியவனை, தோள் மீது சிலுவையை சுமத்தியவனை, தன் ஆடையை உரிந்தவனை, விழாவிலே ஈட்டியால் குத்தியவனை, கைகளிலும் கால்களிலும் ஆணியால் குத்தியவனை கடவுள் அருமையாக சொல்வார். லூக்கா நற்செய்தி 23:34, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இன்னும் மன்னிக்கின்ற குடும்பங்களாக இருந்தோம் என்றால் ஏன் விவாகரத்துகள், ஏன் டைவர்ஸ் என்ற ஒரு கேள்வியைத்தான் என்று சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்று நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, ஒரு குடும்பம் என்பது அதிகாரங்கள் தூள் பறக்கின்ற குடும்பங்கள் அல்ல. அதிகாரங்கள் தூள் பறக்கின்ற குடும்பங்கள் அல்ல. மாறாக அங்கே அன்பும் பண்பும் வெளிறுகின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். குடும்பங்கள் என்பது வெறும் உருவங்கள் நடமாடும் இடம் அல்ல. குடும்பம் என்பது வெறும் உருவங்கள் நடமாடும் இடம் அல்ல. மாறாக அந்த குடும்பங்கள் அன்பும் பாசமும் உறவுகளும் நடமாடுகின்ற இடங்களாக இருக்க வேண்டும். இது எப்பொழுது வரும்? மன்னிப்பு என்ற ஒன்று இருக்கின்ற பொழுது. முன்பெல்லாம் சொல்வாங்க பார்த்தீங்களா, அன்னை மரியாளிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். அதாவது முன்பு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று, முன்னாடிலாம் உடைந்த வீடுகள் உடையாத உறவுகள். உடைந்த வீடுகள் உடையாத உறவுகள். யார் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கிடையாது. உடைந்த வீடுகள், ஓலை குடிசை, ஓட்டு வீடு, மழை பெய்தால் தண்ணி சடசட என்று கொட்டும். ஆனால் அந்த வீட்டிலே ஒரு விசேஷம் வருகின்ற பொழுது நம்முடைய பெரியப்பா பிள்ளைகள், சித்தப்பா பிள்ளைகள், அக்கா வீட்டு பிள்ளைகள், அம்மா வீட்டு பிள்ளைகள், அல்லது மாமா வீட்டு பிள்ளைகள் எல்லோரும் அந்த ஒரு சிறிய அறையிலே தானே படுத்து உருண்டு. டாய்லெட் அட்டாச் இருந்துச்சா? இல்ல. அப்ப உடைந்த வீடுகள் உடையாத உறவுகள் இருந்தா இல்லையா? எவ்வளவு அருமையான உறவு இருந்தது. ஆனால் இன்று உடையாத வீடுகள், உடைந்த உறவுகள். நம்முடைய குடும்பங்கள் எப்படித்தான் இருக்கிறது? இன்று உடையாத வீடுகள், உடைந்த உறவுகள், அடுக்கு மாடிகளாகத்தான் நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய குடும்பங்களிலே அன்பு உறவு இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய உறவுகளை பற்றி அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, இறை நம்பிக்கையிலே உறுதியான ஒரு குடும்பமாக இருக்கின்ற பொழுது இந்த 3 எழுத்துக்களையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்பா என்றாலும் 3 எழுத்து, அம்மா என்றாலும் 3 எழுத்து, அண்ணா என்றாலும் 3 எழுத்து, அக்கா என்றாலும் 3 எழுத்து, தம்பி என்றாலும் 3 எழுத்து, தங்கை என்றாலும் 3 எழுத்து, மகன் என்றாலும் 3 எழுத்து, மகள் என்றாலும் 3 எழுத்து, பேரன் என்றாலும் 3 எழுத்து, பேத்தி என்றாலும் 3 எழுத்து, தாத்தா என்றாலும் 3 எழுத்து, பாட்டி என்றாலும் 3 எழுத்து. இந்த 3 எழுத்துக்களின் ஒட்டு மொத்தம் தான் அன்பு. அந்த அன்பினுடைய ஒட்டு மொத்தம் தான் உறவு. இதைத்தான் மன்னிப்பு என்று சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, இறை நம்பிக்கையில் உறுதியான குடும்பமாக இருக்கின்ற பொழுது
நம்பிக்கை மன்னிக்கின்ற குடும்பங்களாக நாம் மாறிவிடுகிறோம். இதைத்தான் லூக்கா நற்செய்தி 1:45 தெளிவாக சொல்கிறது. நீ நம்பிய அந்த கடவுள் பேறு பெற்றவர் என்று, ஆண்டவர் கூறியவை அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று. இறைவனை நம்பி அவரை சார்ந்து வாழுகின்ற குடும்பங்களாக நாம் இருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் நமக்கு வாழ்ந்து காட்டிய அந்த முன்மாதிரி நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இறுதியாக என் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி, பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒரு முன்மாதிரி. பிள்ளைகளை வளர்ப்பதில் முன்மாதிரி. லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 51, 52 இறைவசனங்களை படிக்கின்ற பொழுது, நாசரேத்தை அடைந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் கீழ்ப்படுகின்ற ஒரு பிள்ளையாக அவர் வளர்ந்தார். ஒழுக்கத்திலே தன்னுடைய பிள்ளையை வளர்த்தாள். ஒழுக்கத்திலே அவருடைய கட்டுப்பாட்டிலே அந்த குழந்தை இருந்தது. கட்டுப்பாட்டிலே. இன்று நம்முடைய குழந்தைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்று. எப்படி வளர்க்கிறோம்? ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் இறை அன்பிலும் கடவுள் நம்பிக்கையிலும் அன்னை மரியாள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தது போல நாள்தோறும் அன்னை மரியாள் எருசலேம் கோயிலுக்கு கூட்டின நற்செய்தி தானே சொல்லுது. நற்செய்தி சொல்கிறது, கடவுளை தன்னுடைய மகனை எருசலேம் கோயிலுக்கு அழைத்து சென்று அவரை காணிக்கையாக்கினார்கள். முன்பெல்லாம் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு சென்றோம், நம்முடைய பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்பினோம். அது எவ்வளவு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அரசாங்க தேர்வாக இருந்தாலும் சரி, கடவுளிடத்திலே சென்று திருப்பலியிலே பங்கு பெற்று விட்டு தான் தேர்வு எழுத சென்றோம். நன்றாக தேர்வு எழுதினோம். யாரும் ஃபெயில் ஆகலையே, யாரும் ஃபெயில் ஆகலையே. அப்படித்தானே? ஏன்னா முன்னாடிலாம் ப்ராக்ரஸ் கார்டு கொடுப்பாங்க. பச்சை கலர் ப்ராக்ரஸ் கார்டு, மஞ்சள் கலர் ப்ராக்ரஸ் கார்டு கொடுத்தாங்க. அதில் 35 மார்க்கும் கீழே போட்டால் என்ன? சிகப்பு கோடு. சிகப்பு கோடு. இந்த சிகப்பு கோடை இப்போ போட மாட்டாங்க. ப்ராக்ரஸ் கார்டே கிடையாது. ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு சிகப்பு கோடு போட்டா உளவியல் படி என் பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடுது. மண்ணாங்கட்டி. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. 35 மார்க் எடுக்க வக்கில்ல. 35 மார்க் எடுக்க. ஏன்னா அந்த பிள்ளை எங்க இருக்கு? ஏனென்றால் இன்று நான் கடைசியாக சொல்லுகின்ற ஒரு நம்முடைய பிள்ளைகளை ஏன் ஒழுங்காக வளர்க்க முடியவில்லை என்றால், நாம் நம்முடைய தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தொழில்நுட்பம் செல்போன் குடும்பத்தை இணைக்கின்ற ஒரு கருவியாக இருக்க வேண்டுமே தவிர குடும்ப உறவுகளுக்கு சுவர்களை எழுப்புகின்ற ஒரு குடும்பமாக இருக்கக்கூடாது. பிள்ளைக்கு ஒரு பெரிய செல்லை வாங்கி கொடுத்துறோம், ரூமை வேற பிரைவசின்னு ஒரு ரூம் கட்டி கொடுத்துக்கிறோம். அது என்ன செய்யுது? ரூமுக்குள்ள போய் உட்காந்து பூட்டிக்கிட்டு உட்காந்துக்கிடுது. ராத்திரி 12 மணி 1 மணி வரை செல்ல பார்க்குது. காலையில் எழும்பி கோயிலுக்கு போனால் போகுமா? போகாது. இதான் இன்று நடைமுறை. பிள்ளைகள் மட்டுமல்ல, அன்பானவர்களே, நீங்கள் நாம் செய்யக்கூடிய ஒன்று, உணவு நேரத்தில் நம்முடைய குடும்பங்களிலே செல்போனை தவிருங்கள். இரண்டாவது, ஜெப வேளையிலே செல்போனை தவறுங்கள். சில பேர் கோயிலுக்கு வருவாங்க, நடுப்பூசை நடக்கும், அப்பதான் ட்ரிங்குன்னு அடிக்கும், தூக்கிட்டு வெளியே ஓடுவாங்க. என்னதான் உலகம் முடிய போகுதுன்னு மாதிரி. அந்த நேரத்தில் உலகம் முடியுது, அதனால செல்போனை தூக்கிட்டு வெளியே ஓடுவாங்க. அந்த நேரத்தில் தான் செல்போனை தவிருங்கள். மூன்றாவது, நம்முடைய குடும்ப உரையாடலுக்கு முன்னுரிமை கொடுங்கள். பிள்ளைகளுடைய குரலுக்கு செவிசாயுங்கள். குழந்தைகளுடைய அந்த இணையதள பயன்பாட்டிலே நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால்தான் நம்முடைய குடும்பங்கள் முன்னேறும். ஒன் டே ஃப்ரீ செல்போன் விட்டுருங்களேன், பேட்டரிக்கு விடுதலை கொடுங்களேன், செல்போனுக்கு விடுதலை கொடுங்களேன். நீங்க மட்டும் என்ன செய்றீங்க? சண்டே தோறும் லீவ் போட்டுக்கிட்டு லீவில் என்ன செய்றோம்? பீச்சுக்கு போறோமா இல்லையா? எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்லிட்டு போறீங்களா இல்லையா? மாலுக்கு போறீங்களா இல்லையா? அதே போல செல்போனுக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்களேன். கொடுத்துட்டு குடும்பத்தோடு உரையாடுங்கள். குடும்பத்தோடு உரையாடுங்கள். அப்பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ள நன்மை தீமைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய குடும்பத்திற்கே 3 முக்கியமான அடிச்சுவடுகள் அல்லது அடிஸ்துவாரம் எதுவென்றால் ஜெபம், ஜெபம், அன்பு, மன்னிப்பு. ஜெபம், அன்பு, மன்னிப்பு. இந்த 3ஐயும் அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாள். எனவே நாமும் ஜெபிப்போம், நாமும் ஜெபிப்போம். உங்களுக்கு வீட்டு பாடமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று, நீதிமொழி புத்தகம் 31ஆம் அதிகாரம்
10 முதல் உள்ள இறைவசனங்களுடைய வீட்டிற்கு சென்று வாசித்து படித்து பாருங்கள். அப்பொழுது தெரியும், ஒரு நல்ல மனையாள் பவளத்தை விட மிக சிறந்தவள். அவள் தன் கணவனுக்கு வெகு தூரம் சென்று தன் கையாலே எல்லா பொருட்களையும் வாங்கி வந்து தன் கணவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வாள். அவளாலே தன் கணவருக்கு பேரும் புகழும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு குடும்பத்திலே அன்பும் பண்பும் பாசமும் உறவும் மிளிர வேண்டுமென்றால் அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இறை நம்பிக்கையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம். ஒழுக்கத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம். மன்னிப்பதில் முன்னுரிமை காட்டுவோம். இணைந்து செயல்படுவோம். ஜபம், அன்பு, மன்னிப்பு இவைகளை ஒரு அடிஸ்துவாரமாக கொண்டு நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவோம். ஆமென்.